எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்ஸ கோபி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹா. வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதரஸ்ததா. மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் லமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இதுக்கு அடுத்ததான இந்த பாசுரம் இருப்பிறப்பரீர் இவரிவர் எண்ணீர் என்னதோர் தன்மை என்றுணரீர் கற்பகம் புலவர் கலைக்கணன் உலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருளாளீர் சொல்லுகேன் வம்மென் சூழ் முனல் குடந்தையே தொழுமென் நற்பொருள் காண்மென் பாடினீர் உய்மென் நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்தில் நற்பொருள் காண்மென் பாடினீர் உய்மென் அப்படிங்கிறார். யார் யாரையோ கவிதை பாடுறேளே, கவிஞர்களாக இருந்துட்டு யார் யாரையோ பாடுற கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருள் ஆளிர். ஆனால் சொல்ல வச்சு ஆளக்கூடிய சக்தி இருக்குது, கவிதெல்லாம் நல்லா பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் நீங்கள் யார் யாரையோ புகழ்ந்து பாடுறீங்களே, ஆனால் சூழ்புணல் குடந்தையே தொழுமின் அப்படிங்கிறார். கும்பகோணத்தில் போய் சாரங்கபாணியை போய் சேவிங்கோ, ஆறாவது என்ன சேவிங்கோ, அந்த பொருள் தான் நற்பொருள் அப்படிங்கிறார். நற்பொருள் அப்படிங்கிறது நாராயணன் அப்படிங்கிறது இங்கே காட்டுறார். நற்பொருள் காண்மின் அந்த பாருங்கோ திருக்குடத்தில் பாருங்கோ, பாடி நீர் உய்மீன் பாடுங்கோ வாயார் நாராயண நாமத்தை, பெருமாளை சேவிங்கோ, திவ்யதேசத்தில் நாமத்தை நிறைய சொல்லுங்கோ அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் சொல்கிறார் இல்லையா. அதில் நற்பொருள் அப்படிங்கிறது அகார வாச்சன். ஈன்னு ஆரம்பிக்கிற அக்ஷரங்களுக்கெல்லாம் முதன்மையானது, பிரதானமானது, மூலமானது அகாரம். அந்த அகாரம் போல தெய்வங்களை எல்லாத்திலையும் வச்சு மூலமானவன், முதல்வனானவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன். அகாரம் அப்படிங்கிறது அவரட்சணே அப்படிங்கிற தாதுவினால எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன், எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன். காக்கும் இயல்வினன் கண்ண பெருமானதே அவரட்சணைன்ற தாதுவை தான் சொல்லிட்டு போகிறார் நம்மாழ்வாரும். அப்படி எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன் அகார வாச்சனா, அகாரத்தினால சொல்லக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இங்கே ஆதியம் பகவன் அப்படின்னு நம்மாழ்வார் அதையே சொல்கிறார். அதுதான் திருவள்ளுவரும் ஆதி பகவன் முதற்றே உலகுன்றார். அப்படி ஆதி பகவானாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் அகார வாச்சன். இதுதான் நற்பொருளாம். இருக்கிற பொருள்லேயே நல்ல பொருள் அகார வாச்சனான நாராயணன் தான்றதை காட்டுறாங்க. நன்றான அர்த்தத்தை கண்டுகொள்ளுங்கோள், நல்ல அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. நல்ல அர்த்தம், அப்புறம் கெட்ட அர்த்தம் இருக்கான அவனை தவிர மற்ற எல்லாமே கெட்ட அர்த்தமாக போயிடுது இல்லையா. அவன் ஒருத்தன் தானே நல்ல அர்த்தம். அதனால் பேரும் தானேயாய் தன்னை தருவதும் தானேயாய் இருக்கை, அடைய வேண்டிய லட்சியமும் அவன் தான், அவனை தான் அடைவிப்பவனாகவும் இருக்கான். அப்போது உபாய உபேயம்னு சொல்லுவோம். அடைய வேண்டிய லட்சியமான பொருளும் நாராயணன் தான். அந்த நாராயணன் அடையிறதுக்கு அவன் கிருபையினால தான் அவன் அடைய முடியும். அதனால் அவனே உபாயமாக இருக்கான், அவனே உபேயமாகவும் இருக்கான் அப்படிங்கிறது இங்கே காட்டுறதா நற்பொருள் காண்மின் அப்படிங்கிறார். பாடினீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம். வாச்சியங்களில் தலையானத்தை காட்டி தந்தேன். வாச்சியம் அப்படின்னா பொருள்கள்லேயே உயர்ந்த பொருள் ஏதோ அதை நான் காட்டி கொடுத்துட்டேன். எதிரான குழந்தையில படுத்துட்டு இருக்கிற எம்பெருமான் தான், ஆறாமதன் தான் உயர்ந்ததான அர்த்தம் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்துட்டேன். வாச்சங்களில் தலையானத்தை காட்டி தந்தேன். அதுக்கு வாச்சகமான திருநாமத்தை பாடி உஜ்ஜீவிங்கோள் என்கிறார். அந்த எம்பெருமானுடையதான அவனை போய் சேவிங்கோ, அவனுக்கு வாச்சகமாக இருக்கக்கூடியது பெயர் எதிரான நாராயணான்ற நாமம். அந்த திருநாமத்தை பாடி உஜ்ஜீவிங்கள். அப்போ உஜ்ஜீவிக்கணும்னு நினச்சாலே பாடுறது தான், நாராயண நாமத்தை பாடணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஏன்னா எஃப் பரசமகேஸ்வரா என்கிறதிலே பரமேஸ்வரன் யார் அப்படின்னா மாயை வச்சு கட்டி ஆளக்கூடியவன். மாயினால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை மாயினால் வச்சு ஆட்டி படைக்கிறவன். அதில் மாயாந்து பிரகிருதி வித்யார் மாயினந்து மகேஸ்வரன்றது மாதிரி எஃப் பரசமகேஸ்வரா இன்னொரு இடத்துல வேதம் சொல்கிறது. அவன்தான் பரமேஸ்வரன். யோ வேதாதோஸ்வர புரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய எஃப் பரசமகேஸ்வரா அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. யோ வேதாதோ ஆதோ சொல்லக்கூடிய ஸ்வரம், முதல்ல சொல்லக்கூடிய ஸ்வரம் எதிரான ஓம்காரன்றதான ஒரே எழுத்து கொண்ட மந்திரம்.
அதுலேயே வச்சு எது முக்கியம்டானா அகாரம். ஓம்காரம் அகார உகாரம் அகாரத்தில் நம்ம அகாரம் தான் முதல் வாச்சகமாக இருக்குது, எழுத்தாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த அகாரத்தை தான் இங்கே சொல்கிறார். எப்பரச மகேஸ்வரகா என்றதிலே நான் அந்த வேதத்தினுடைய முதல் அக்ஷரமாக மூலமான அக்ஷரமாக இருக்கிற ஓம்காரத்தையும் மூலமான அக்ஷரமான அகாரம், அதனால சொல்லக்கூடிய மகேஸ்வரன் யாருடானா ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் நல்ல பொருள் அப்படிங்கிறது சொன்னார். எப்பரச மகேஸ்வரகா என்றதிலே இதனுடைய சங்கிரகத்தை வாசகங்களில் தலை அகாரம். அந்த நாராயணனை பற்றி தெரிய வைக்கக்கூடியதான வாசகங்கள் இருக்கு இல்லையா, சப்தங்கள். அந்த சப்தங்கள்லேயே ஆதியான தலையான எல்லாத்துக்கும் சுருக்கமாக இருக்கக்கூடியது எதிரான அகாரம். அதுதான் கீதையில் அக்ஷரானாம் அகாரோஸ்மின்னு வேற சொல்லிக்கலாம் பகவான் தானே. வாச்சியங்களில் தலைகீழ் நான் சொன்னது. வாச்சியங்கள் எதிரான அடைய வேண்டிய லட்சியத்திலேயே உயர்ந்தது எதிரான நாராயணன்ற நல்ல பொருள். ஆனால் அவன் நல்ல பொருளான அந்த நாராயணனை அடையிறதுக்கு சாதனம்னு கூட சொல்ல, அவன் நமக்கு வசமாகடா அளவுக்கு வந்துடுவான் பகவான். நீ நாராயணா சொல்லிட்டு இருந்தியானா வாச்சங்களில் தலைகீழ் நான் சொன்னது அப்படிங்கிறதுனாலேயே அப்போ நாராயணான்னு பூர்ணமாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அகாரம்னு நீ சொன்னாலே நாராயணன் தான். இருந்த போதிலும் நான் அதை விஸ்தாரப்படுத்தி நாராயணான்ற பூர்ண சப்தத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். அதனால் பாடி நீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம். இந்த நாமத்தை எப்பப்பா நீங்கள் சொல்லிகிட்டே இருங்கோ. அதுதான் உங்களுக்கு பேர். அடைய வேண்டிய லட்சியமும் நாராயண நாமம் சொல்கிறது தான், அடைவிப்பதும் நாராயண நாமமே அப்படிங்கிறதான நிலையில் நான் சொல்கிறேன். நீங்களும் அதை மாதிரி காட்டி கொடுக்குறேன், நீங்களும் சொல்லுங்கோள் அப்படின்னு புறத்தையாருக்கு உபதேசமாக சொல்கிறார் இந்த பாசனத்தை. இதுக்கு அடுத்ததான பாசனத்தில் வர நாராயண நாமமையுமே மேலே அனுபவிக்கலாம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.